புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சிந்தன் அவர்களும் காங்கிரஸ் கட்சியின் ஜோதிமணி அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். வாசிப்பின் அரசியல் அப்படின்னு ஒரு கட்டுரை தமிழ் இண்டோல இன்னைக்கு வந்திருக்குது. புத்தக வாசிப்புக்கும் அகமண முறைக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. என்ன சாதி என்ன உட்பிரிவு அப்படின்னு சொல்லி பொருந்தி வந்தால் திருமண உறவை ஏற்படுத்திக் கொள்ற மாதிரி நம்முடைய கருத்துக்களுக்கு இசைந்து வரக்கூடிய புத்தகங்களை மட்டுமே நாம வாங்கி படிக்கிறோம் அப்படின்னு அந்த கட்டுரை சொல்லுது. அதை அடிப்படையாக வச்சுட்டு அந்த கட்டுரை எழுதப்பட்டிருக்குது. அந்த முதல் ஸ்டேட்மெண்ட்டை நீங்க ஏற்கிறீங்களா? அதுதான் நம்மளுடைய இயல்பான மனநிலை அப்படிங்கறத நீங்க ஏற்கிறீங்களா? இல்ல, அப்படி சொல்லிட முடியாது. குறிப்பா நான் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறதுனால நான் அத பலமுறை நான் பாத்துருக்கேன். கட்சிக்குள்ளேயே நீங்க பாத்தீங்கன்னா தீவிர இடதுசாரி சிந்தனை கொண்டவங்களும் லெப்ட் ஆஃப் சென்டரா இருக்கிறவங்களும் ஓரளவுக்கு வலதுசாரி சார்புள்ளவங்களும் இருக்கிற ஒரு இடமா காங்கிரஸ் கட்சி இருக்கு. எல்லா விதமான விஷயங்களையும் பேசப்படுற அதுல இருக்கிற பல பேர் எல்லாத்தையுமே படிப்பாங்க. நீங்க போய் ஒருத்தர்கிட்ட பேசுனீங்க அப்படின்னா, நீங்க ஒரு ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி ஆபீஸ் ஒரு நாள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னாலே நீங்க பல்வேறு விதமா இருக்கிற தலைவர்கள் கிட்ட பல்வேறு விதமான ஐடியாலஜியோட அவங்க பேசுறத பார்க்க முடியும். சோ அது ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா நீங்க காந்திக்கே அந்த காந்தி நேரு அந்த லெகசிக்கே அந்த மாதிரி காந்தி தொடர்ந்து தன்னோட எதிர்கருத்து உள்ளவர்களோட அம்பேத்கர் அந்த இதுல தொடர்ந்து அவங்கள படிக்கிறது, அவங்கள புரிஞ்சுக்க முயற்சி பண்றது, அவங்களோட எல்லா இடத்திலையும் உரையாடலை சாத்தியமாக்குறது, இது எல்லாம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்த ஒரு பாரம்பரியம் அந்த கட்சிக்கு இருக்கு. இப்ப ஒரு சமீபத்திய ஒரு உதாரணம் ராகுல் காந்தி வந்தப்ப RGICS ஒரு அமைப்பு அவங்க ஏற்படுத்தினாங்க, ராஜீவ் காந்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் கான்டெம்பரரி ஸ்டடிஸ். அதனோட நோக்கம் என்ன அப்படின்னா, நீங்க காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற இளைய தலைமுறை சேர்ந்தவர்களுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு பேச வைக்கிறது. இடதுசாரி பொருளாதார நிபுணர்கள் சிந்தனையாளர்கள், வலதுசாரி பொருளாதார நிபுணர்கள் சிந்தனையாளர்கள், லெப்ட் ஆஃப் சென்டர் பொருளாதார நிபுணர்கள் சிந்தனையாளர்கள், இவங்களை எல்லாரையுமே அழைச்சு அவங்களுடைய கருத்தை பேச வச்சு அதை அவங்களை கேட்க வைக்கிறதுங்கிற ஒரு முயற்சியை முன்னெடுத்துட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரி ஒரு சூழல் காங்கிரஸ் கட்சி சார்ந்து நான் பார்க்கல. தனிப்பட்ட முறையில நான் மருதுன்னு சொல்றத சில இடங்கள்ல நான் பார்த்திருக்கேன். நீங்க ஒரு சிந்தனை சார்புடையவர்கள் தொடர்ந்து அதையே படிக்கிறதும், எதிர் சிந்தனை உள்ள நூல்களையோ அதை தொடர்ந்து மறுதளிக்கிற போக்கு இல்லவே இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது. நீங்க ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி விஷயங்களுக்கும் கூட கட்சியினுடைய நிலைப்பாட்டை ஆதரிக்கணுமா அப்படிங்கிற எண்ணம் வந்தது. ஆனா நீங்க உண்மையிலேயே வேற ஏதோ செஞ்சிட்டு இருக்கிறோம் கட்சியிலன்னு சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது இது பொருள் அதனோட தொடர்ச்சியா தான் நம்ம RGICS பார்க்க முடியும். அதுல கூட சில பேர் எதிர்த்தாங்க, நம்ம காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு நிலைப்பாடு இருக்குது, நம்ம எதுக்கு தேவையில்லாம வலதுசாரி இடதுசாரி எல்லாம் கொண்டாந்து உள்ள விட்டு பேச வைக்கணுங்கிற குரல்களும் காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருந்தது. பட் இருந்தாலும் அது அப்படி ஒரு நேரவா பார்க்க வேண்டியது இல்ல அப்படின்னு ராகுல் காந்தி சொன்னதோட நிறைய லெக்சர்ஸ் நடந்துட்டு இருக்கு. இப்ப சிந்தன், நீங்க எப்படி பாக்குறீங்க? பெரும்பாலும் இது இறுக்கமாக இருக்கக்கூடிய வலதுசாரி இடதுசாரி அமைப்புகளுக்கு தான் இது முற்றிலும் அமைப்பை சார்ந்தவர்களுக்கு தான் இது முற்றிலும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயமாக தோணுது. அதான் இங்க இல்ல, அதாவது வாசித்து ஒன்றை ஆராய்ந்து அதை ஏற்பதுங்கிறது அதுதான் சரியான ஒரு அறிவியல் பூர்வமான அணுகுமுறை எந்த ஒரு விஷயத்தையும். ஆனா இன்னைக்கு கேட்கும் தலைமுறை உருவாயிட்டு இருக்கு. எதுவா இருந்தாலும் கேட்பது அல்லது ரொம்ப எளிமையான முறையில எனக்கு கொண்டு வந்து சேர்த்துருங்க, நான் முடிவு செஞ்சுக்கிறேன் என்பதாக. ரெண்டாவது ஒரு ஃபேவரட்டிசம், அதாவது எனக்கு ஒன்று விருப்பமாகி விடுவதாலேயே அதை ஏற்றுக்கொள்வதுங்கிற மனநிலையில ஒரு தலைமுறை இன்னைக்கு உருவாகுது. நீங்க வாசிப்புங்கிறத இன்னும் கூட பறந்து பார்க்கலாம். பார்ப்பதிலும் ஃபேவரட்டிசம், எனக்கு பிடித்த நடிகர், எனக்கு பிடித்த இயக்குனர், எனக்கு கம்ஃபர்டான கதை, எனக்கு கம்ஃபர்டான இப்ப ஃபேஸ்புக்ல நெட்வொர்க் வச்சுக்கிட்டீங்கன்னா அதுல உங்களுக்கு கம்ஃபர்டான நெட்வொர்க், இப்படி உங்களுக்கு எதிலும் எதிர்த்தரப்பை எதிர்கொள்ளாத ஒரு சூழல்ங்கிறது உருவாயிட்டு வருது. அது தவறுன்னு சொன்னாருன்னா ஆமா அது விவாதிக்க வேண்டியது தவறுங்கிறது, அதை மாற்றிக்கணுங்கிறது தான் சரியா இருக்கும். ஆனா இந்த எதிர்த்தரப்பை ஆய்ந்து ஏற்றுக்கொள்ளுங்கள்னு போறதுக்கு முன்னால நாம் எதை ஆதரிக்கிறோமா அதை முழுமையாக அறிந்து ஆதரிக்கிறோமா, அது கடைசி பேரால சொல்லியிருக்காரு. அது ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறேன். இல்ல, ஒரு பக்கத்தை முழுமையாக படிச்சு தெரிஞ்சு ஆதரிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு வாழ்க்கை போதாது. அது முடியும், ஒரு வாழ்க்கை போதாது. எல்லாத்தையும் படிச்சு தெரிஞ்சுதான் ஒன்றை ஆதரிக்கணும்னா ஒரு வாழ்க்கை போதாது. அந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள நீங்க ஒரு பக்கத்துல தீவிரமாக உள்ள போயிட்டு இருக்கும் போதே மாற்று பக்கங்கள்ல இருக்கக்கூடிய கருத்துக்களை அந்த நூல்களை படிப்பதுல என்ன தயக்கம் அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வி. இல்ல, படிக்காமல் ஒன்றை மட்டுமே ஒரு பக்க சார்பாக இருக்கக்கூடிய நூல்களை மட்டுமே படித்து நான் இந்த அணியை ஆதரிக்கிறேன், இந்த தத்துவத்தை ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருவர் போவதில்லை.
ஏதேனும் பொருள் இருக்கா? இல்ல, அது முடியாதுன்னு நினைக்கிறேன். முதல்ல வந்து நீங்க எதிர்த்தரப்பை வாசிக்காம ஒரு தரப்பை வந்து ஆதரிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் இன்னைக்கு இருக்கிற வாசிக்கிற பகுதியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரே நேரோவா இருக்கிறாங்க, அதாவது ஒரு கற்பனைக்கு இப்படி வச்சுக்கலாம்னு வச்சுக்கலாம், ஒரே நேரோவா இருக்காங்கன்னா அது அவருக்கே சுவாரஸ்யமா இருக்காது. இப்ப நானே ஒரு வாசிக்க ஆரம்பிச்சேன்னா இன்றைக்கு நீங்க வந்து சுய முன்னேற்ற நூல்கள் என்கிற வழியில தான் வந்து முதலாளித்துவம் மிகப்பெரிய அளவுக்கு புழக்கத்துல இருக்கு. அதை நான் வாசிக்காம வந்து அதை வாசிக்கிற மாணவர்களோட இளைஞர்களோட உரையாட முடியாது. அதனால வந்து அது சுவாரஸ்யமே இருக்காது. இங்க பெரிய பிரச்சனை என்னன்னா ஒட்டுமொத்தமாக நான் ஏற்பதை கூட வாசிக்காமல் இருப்பதுங்கிற சூழல் வர்றதுதான் எதிர்த்தரப்பை வாசிக்காம போறதுக்கான இதா போகும். ஆனா அதே சமயம் வாசிக்கிற பண்பு என்று ஒருத்தருக்கு வந்து விட்டால் அது வந்து இரண்டு தரப்பையும் அதுதான் சுவாரஸ்யமா ஆக்கும்னு தான் எனக்கு படுது. அதனால வந்து முழுமையாக இதுதான் இப்படி இருக்கு, அகமண முறை மாதிரி சாதி மாதிரி ஒரு இறுக்கமா இருக்கு அப்படின்னு நம்ம அனுமானிச்சுட்டு பேச வேண்டியது இல்ல. ஒரு பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப குறிப்பா நீங்க இந்த விஷயத்துல நம்ம வந்து தீவிரமா ஆழமா இயங்க வேண்டி இருக்கு. இப்ப உங்க சொந்த வாழ்க்கையில நான் ஒன்னதான் படிப்பேன், நான் அதையே ஃபாலோ பண்ணுவேன்னா உங்க குடும்பத்துக்கு மட்டும்தான் அந்த இம்பாக்ட் இருக்கும். ஆனா பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க வந்து அப்படி ஒரு இறுக்கமா ஒரு அது இப்படி எப்படி பார்க்க மாட்டேங்கிற ஒரு பிளெக்சிபிலிட்டி இல்லாம இருந்தாங்க அப்படின்னா அது ஒட்டுமொத்த தேசத்தையும் பாதிக்குது. அப்புறம் அங்க உரையாடல்கள் சாத்தியமா இருக்கணும். எனக்கு பர்சனல் அனுபவங்கள் இருக்கு. நான் ரொம்ப நீண்ட காலம் ஒரு 15 வருஷம் கிட்டத்தட்ட வந்து ஒரு இடதுசாரி பொருளாதார கொள்கைக்கு சார்பான ஒரு ஆளா தான் இருந்தேன். ஜேசி குமரப்பா, காந்தி அந்த தாக்கம், நேரு, எனக்கு இன்னைக்கு வரைக்குமே அது ரொம்ப இருக்கு. அது ஆனா காலங்கள் மாறுறப்ப, உலக சூழல் மாறுறப்ப ஒரே ஒரு புக் என்ன மாத்துச்சு. இது குருச்சரண் தாஸோட இந்தியா அன்பவுண்டுங்கிற ஒரு புக் படிக்கிறப்ப அதற்கான நியாயங்கள் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்க முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல நான் அந்த புக்கை பத்தி யோசிச்சு அதை தொடர்பான வாசிப்புகளை தொடர்ந்து பண்றப்ப எனக்கு கொஞ்சம் நான் முழுக்க மாறிட்டு நான் சொல்ல முடியாது. ஆனா ஒரு இடத்துக்கு நான் நகர்ந்து ஒரு நடுநிலையான ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன் நான் முழுக்க இடதுசாரி சிந்தனைகள்ல இருந்து. இந்த மாதிரி அனுபவங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கு. ரெண்டாவது இதனோட எக்ஸ்டென்ஷன் எங்க போய் பாத்தீங்கன்னா ஒரு ஆபத்தான இடத்துக்கு போகுது. நீங்க எதிர்கருத்தாளர்களை நீங்க வந்து தொடர்ந்து மறுதளிச்சிடறோம். எதிர்கருத்தாளர்கள் கிட்ட வேற எல்லாமே ஒருத்தர்கிட்ட சரியாவும் எல்லாமே ஒருத்தர்கிட்ட தப்பாவும் இருந்துட முடியாது. அதனோட சதவீதங்கள் மாறலாம். இப்ப எதிர்கருத்தாளர்கள்ட்ட ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படின்னா, இல்ல ஒரு நல்ல செயல்பாட்டு முறை இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம முழுக்க அதை பத்தி அறியாமையில் நம்ம இருந்துடுறோம். எதிர்கருத்தாளர்கள்ங்கிறது போய் அவங்களை ஒரு எதிரிகளா பாவிக்கிற ஒரு மனோபாவம் வந்துருது. தமிழக அரசியல் சூழல் நீண்ட காலமா அப்படி இருக்கு. இது ஒரு வாசிப்புன்னு மட்டும் சொல்ல முடியாது. உங்களுடைய பிளெக்சிபிலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கறதும் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து தெரியுது. நீங்க எல்லா நடைமுறையிலயும் நம்ம அதே மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ள போறோம். அது வந்து வாசிப்புல தொடங்குதா இல்ல அந்த நடைமுறையில இருந்து வாசிப்புல வந்து இந்த மாதிரி ஒரு இறுக்கம் வருதா அப்படிங்கிறது கோழில இருந்து முட்டை வர்ற மாதிரி கிட்டத்தட்ட அப்படிதான் வந்து நிக்குது. ஆனா நீங்க ரெண்டு பேரும் அமைப்பு ரீதியான தடைகள் எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்றீங்கல்ல, அதுல எனக்கு வந்து என்னால உடன்பட முடியல. பல அரசியல் அமைப்புகள் தாங்கள் நடத்தக்கூடிய கூட்டத்துக்கு வெளியில வேறு சில அமைப்புகள் வெளியிடுற புத்தகங்களை விற்பனை செய்வதற்கு கூட அங்க வந்து தடை விதிக்கிறத நான் கண்ணால பார்த்திருக்கிறேன். இல்ல அது மாதிரியான அனுபவங்கள் அது ஒரு செக்டேரியன் ஒரு குறுங்குழுவாத மனநிலை வந்து ஒரு இறுக்கமான ஒரு குறுங்குழுவாத மனநிலையை பல அமைப்புகள் கையில இன்னும் வச்சிட்டு இருக்கு. அதுக்கு வந்து வேற பெயர்கள் எல்லாம் சொல்றாங்க. அந்த மாதிரி பெயர்களுக்குள்ள அந்த விவாதத்தை எடுத்துட்டு போக விரும்பலனா, ஆனா அந்த ஒரு போக்கு இருக்குங்கிறது உண்மைதான். இல்ல சிந்தன் சொன்ன மாதிரி நீங்க அந்த இன்னொரு ஐடியாலஜியை படிக்கல அப்படின்னா, நீங்க நான் RSS ஐடியாலஜி நான் படிக்கலன்னு வச்சுங்க, நான் எப்படி அவங்க பெண்களுக்கு எதிராக இருக்காங்க, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக இருக்காங்க, ஒரு நவீனத்துக்கு எதிராக இருக்காங்க நான் போற போக்குல சொல்லிட்டு போக முடியாது. நான் அதை படிச்சா மட்டும்தான் வந்து அதனோட தரவுகள்ல இருந்து அது ஏன் வந்து தப்பா போச்சு அப்படின்னு நான் நிரூபிக்க முடியும். நீங்க வந்து அவங்க இப்ப சிந்தன் சொல்ற ஒரு சிக்கல் இப்ப நடந்துகிட்டு இருக்கு, கேட்ஜெட் உலகத்துக்கான பின்விளைவா அது இருக்கலாம். நீங்க எல்லாத்தையுமே வந்து சுருக்கமா சொல்லணும் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்துருச்சு. இப்ப நானே வந்து நீங்க நியூஸ் பேப்பர் படிக்கிறத விட நான் ட்விட்டர்ல அந்த எனக்கு ஃபீட போட்டு நான் அந்த ட்விட்டர்ல அந்த நியூஸ் பேப்பரை வச்சு அல்லது நான் ஃபாலோ பண்றவங்களை வச்சு அது என்ன முக்கியமான கட்டுரைன்னு ஃபில்டர் பண்ணி தான் படிக்கிறேன். இன்னைக்கு உலகம் அப்படி இருக்கிறப்ப மேபி இந்த மாதிரி ஒரு பொதுவா ஒரு அரசியல் கட்சிகளோ இல்ல வேறு குழுக்களோ வந்து ஒரு விஷயத்தை மக்கள்கிட்ட எடுத்துட்டு போகணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற வேண்டி இருக்கிற ஒரு சூழல் இருக்கு. எங்கேயுமே நீங்க பிளெக்சிபிலிட்டி இல்ல அப்படின்னா நீங்க எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழல் தான் இருக்கு. இல்ல நீங்க சொல்றது வந்து எல்லா தரத்திலும் எல்லா பகுதியினரிலும் நிலவக்கூடிய ஒரு பிரச்சனை. அதாவது இந்த குறுங்குழுவாக செக்டேரியனாக என்னை தவிர வேறு கருத்துக்களை நான் அமைத்த மேடையிலே பேசாதீர்கள், நான் வைத்திருக்கிற பகுதியிலே வராதீங்க அப்படின்னு அந்த ஒதுக்குற மனநிலைங்கிறது வந்து எல்லா இடத்திலும் இருக்கிற பிரச்சனை. இது களையப்படணும். ஏன்னா நீங்க அது ஜனநாயகத்தை எப்படி மேம்படுத்துகிறோம் என்பது சார்ந்த ஒண்ணு. அப்ப வந்து நம்ம பல்வேறு கருத்துக்களும் இருக்கின்றன,
இன்னும் சொல்ல போனா ஒரு நபருக்குள்ளேயே வலதுசாரி கருத்தாக்கமும் இடதுசாரி கருத்தாக்கமும் சூழலை பொறுத்து வரும் செல்லும் என்பதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரு நபரே இப்படி சதவீத அடிப்படையில மாறுபடும் போது இந்த சமூகம் எப்படி இருக்கும், இந்த சமூகத்துக்குள்ள இயங்கும் போது எல்லா கருத்துக்களுக்கும் மதிப்பளிப்பது என்பது எப்படி ஒரு வாழ்வியல் நெறியாக மாறுகிறதுங்கிறத புரிஞ்சுக்க முடியும். அது வந்து எல்லா தளத்திலும் எல்லா பகுதியிலும் இருக்கக்கூடியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய பிரச்சனை. புத்தக வாசிப்பு நேரா வரும்போது இன்னைக்கு புத்தக வாசிப்பு என்பது ஒரு இயக்கமாக இருந்த காலம் மாறி நீங்க வந்து இன்னைக்கு ரசிக மனோபாவம் அல்லது நீங்க இதே தளத்துல இலக்கிய தளத்துல கலை கலாச்சார தளத்துல வணிக ரீதியிலே தாக்கம் செலுத்துகிற ரசிகர் மன்றங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் இப்ப ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நோக்கி ஈர்ப்பை ஏற்படுத்தி குறுகிய கால அதுல வந்து நீங்க ஒரு சினிமா ஒரு குறுகிய காலத்தில் நிறைய பேரை பார்க்க வச்சிடணும், குறுகிய காலத்துல ஒரு புத்தகத்தை லட்சக்கணக்கில் வித்தரணும், இந்த மாதிரியான சூழல் நெருங்கும் போது ஆரோக்கியமான வாசிப்புங்கிறது தடைபடுது. ஆனா ஆரோக்கியமான வாசிப்பை எப்படி ஒரு இயக்கமா முன்னெடுக்க போறோம்ங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்வி. அதுதான் இன்னைக்கு முன்னால இருக்கிற கேள்வின்னு நினைக்கிறேன். இல்ல இலக்கிய புத்தகங்கள்ல நமக்கு இந்த பேரியர்ஸ் இருக்கிறது இல்ல. ஒரு சாதாரணமா தமிழ் இலக்கியத்தை படிக்கிறவங்க வந்து ஒரு லாட்டின் அமெரிக்கன் லிட்டரேச்சர் படிக்கிறதோ இல்ல ஆப்பிரிக்கன் லிட்டரேச்சர் படிக்கிறதோ அதுக்கு வந்து பெரிய மனத்தடைகள் இருக்கிற மாதிரி நான் நினைக்கல. நீங்க சொல்ற மாதிரி அரசியல் சித்தாந்தங்களுக்குள்ளதான் இந்த சிக்கல் நீடிக்கிற மாதிரி இருக்கு. அரசியல் சித்தாந்தங்கள்ல கூட இப்ப காந்திய நேருவையோ படிக்கிறதுக்கு ஒரு இடதுசாரிக்கும் தடை இருக்காது, வலதுசாரிக்கும் தடை இருக்காது. ஆனா இடதுசாரி பாதையில போயிட்டு இருக்கிறவங்க கோல்வால்கரை படிக்கிறதுல எவ்வளவு தூரம் ஆர்வம் காட்டுவார்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய. இல்ல அதை படிக்காம நீங்க எப்படி அதை மறுப்பீங்க? தலைமை சொன்னதை மட்டும் அப்படியே பின்பற்றி அதையே ஏற்றுக்கொண்டு நான் என்ன சொல்றேன், இடதுசாரிகள் வந்து ஒரு நெகிழ்வுத்தன்மையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்கு. சிந்தன் இருக்கிறதுனால நான் இடதுசாரியை முன்னிலைப்படுத்தி பேசுறேன். இதே இடத்துல வேற யாராவது வலதுசாரி நபர் இருந்தாங்கன்னா அவங்க வந்து கம்யூனிஸ்ட் கட்சி மேனிபெஸ்டோ படிக்கல அல்லது வேறு ஏதேனும் மூலதனத்தை படிக்கல அல்லது இயக்கவியல் பொருள் முதல்வாதத்தை படிக்கல அப்படின்னு சொல்லி அவர்களை முன்னிலைப்படுத்தி பேசுவோமா இருக்கலாம். அதெல்லாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது தொடர்பாக ஏற்கனவே என்னுடைய முன்னோர்கள் என்னுடைய வழிகாட்டிகள் இதெல்லாம் படிச்சுட்டு கருத்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த கருத்து என்னன்னு எனக்கு தெரிஞ்சா போதும், நான் மூல நூலை படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிற மனநிலை எல்லா தரப்பு மனிதர்களிடத்திலயும் இருக்குங்கிறது உண்மைதான். இல்ல நீங்க சொல்ற ஒரு விஷயம், காந்தியும் அம்பேத்கரையும் எதிரெதிரா நிறுத்துற ஒரு சிக்கலே இந்த மாதிரியான வாசிப்பு குறைபாடுகள்ல இருந்து இல்ல ஒரே இடத்தை மட்டும்தான் நான் பாப்பேன் அப்படின்னு ஒரு அவங்க ரெண்டு பேரும் நீங்க பாத்தீங்கன்னா த்ரூ அவுட் அவங்களுடைய லைஃப் ஃபுல்லா ரெண்டு பேரும் வந்து ஒருத்தர் புரிஞ்சுக்கவும் உரையாடும் சண்டை போட முயற்சி தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. சோ அவங்க ரெண்டு பேருடைய நிலைப்பாட்டுக்கு நேர் எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து காந்தியும் அம்பேத்கரை ரொம்ப நேர் எதிராக நிறுத்த சமயத்துல பெரியார கூட அம்பேத்கருக்கு நேர் எதிராக நிறுத்துற ஒரு போக்கையும் நம்ம பார்க்க முடியுது. அந்த போக்கு இல்லைன்னு நம்ம மறுக்க முடியாது. இல்ல அதாவது அவர் போற போக்குல இடதுசாரிகள் இப்படி இருக்காங்கிற ஒரு அதுக்குள்ள போக வேண்டாம். இது எல்லாரும் சந்திக்கிற சிக்கல். குறிப்பாக எதிர்த்தரப்பை வாசிக்க வேண்டும். மருதன் வந்து இந்த இடத்துல இடதுசாரி எழுதியிருக்காரு. அந்த எல்லா சொற்களையும் நீக்கிட்டு தனி மனிதர்களாக இப்ப இருக்கிற இங்க 3 பேரும் நம்ம வந்து சுய ஆய்வு செய்தா கூட அதுல முற்றிலும் அதை புறந்தள்ளிவிட முடியாது அப்படிங்கிற உணர்வு வந்து எனக்கு வருது. ஆமா, நீங்க இல்ல முதல்ல நீங்க கேட்ட மாதிரி இது சாத்தியமாங்கிற கேள்வியும் அதுக்குள்ள வருது. சில நேரங்கள்ல நாம் வந்து ஒரு உடனடியாக ஒரு நிலைப்பாடு எடுப்பதற்கு நாம் யாரை நம்புகிறோமோ, எந்த சிந்தனையை எந்த விவாதத்தை நம்புகிறோமோ அதை பின்பற்ற வேண்டியிருக்கு. ஆனா அதே சமயம் ஒரு முழுமையான ஒரு முடிவுக்கு வருவதற்கு முழுமையாக ஒரு விஷயத்தை புறந்து நம்முடைய நம்பிக்கை எந்த காலத்திலும் மாறிவிடக் கூடாதுங்கிறதுக்காக மற்ற விஷயங்களை படிக்கிறது இல்ல. மாறிட்டா படித்தா ஒருவேளை அது ரொம்ப இயற்கைக்கு விரோதமானது. இயற்கைக்கு விரோதமானதாக இருந்தாலும் எத்தனை பேர் அந்த மாதிரி இறுக்கமாக இருக்காங்க. சொல்ல முடியாது, இருக்கிறது நல்லதில்லை. 20 வருஷம் ஒரு விஷயத்துக்காக செலவழிச்சிட்டோம், இனி அந்த நிலையில இருந்து மாற முடியாது அப்படிங்கிறதுக்காகவே வேறு எந்த விதமான விஷயங்களையும் தலைக்குள்ள செலுத்தாம இருக்கக்கூடியவர்கள் ஏராளமாக எல்லா அரசியல் கட்சியிலும் இருக்காங்களே. இல்ல அவங்களை விட்டுட்டு காலம் போய்கிட்டு இருக்கும். காலம் அதான் நான் வந்து இது உயிரோட்டமாக இருப்பதனுடைய பிரச்சனைன்னு பாக்குறேன். நீங்க வந்து ஒன்றை ஆதரித்தாலும் எதிர்த்தாலும் புரிந்து கொள்ளாமல் அல்லது உங்களை தற்காலப்படுத்திக் கொள்ளாமல் மேம்படுத்தாமல் இருந்தால் அது உயிரோட்டமாக உங்களையே வச்சிருக்காதுங்கிறது தான் பிரச்சனை. அது வந்து நீங்க மாறுறீங்களா இல்லையா, படிச்சா மாறிடுவோம் நீங்க முன்முடிவோட பேசணும். படித்தால் அது உயிரோட்டமாக நம்மை தக்க வைத்திருக்கும். இல்ல படித்தால் மாறுறோமா இல்லையாங்கிறது வேற விஷயம். ஆனா மாறிவிடுவோமாங்கிற பயம் எங்க இருந்து வருதுன்னா, கடந்த காலத்துல ஏராளமான விஷயங்களை இழந்திருக்கிறோம் இந்த விஷயத்துக்காக. ஆனா இப்ப வந்து அதுல இருந்து மாறிட்டோம்னா தப்பா போகும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே தேங்கி போய் இருக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதான் அதுல உள்ள நீங்க சொல்ற வேர்ட் தான் கரெக்ட். அதாவது தேங்கிடுவாங்க. தேங்கி போய் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. பிரச்சனை வந்து
ஒரு 20 வருடமோ 30 வருடமோ ஒரே பாதையில போனா கூட அதை எப்ப தவறுன்னு உணர்றோமோ அப்ப தவறு, இவ்வளவு காலம் நான் அதுக்காக ஒரு புரிதல்ல நான் இந்த மாதிரி செலவழிச்சிட்டேன், நான் இப்ப அதிலிருந்து வெளியில் வருகிறேன், நான் வேறு திசையில செல்கிறேன்னு சொல்வதற்கு ஒரு மன துணிவு வேணும். ஆமா, அதை நம்ம சாதாரணமாக கட்சி மாறுதலாக, கட்சி தாவறதாக அதை பார்க்க முடியாது. அதை சொல்வதற்கு ஒரு துணிவு வேணும். அந்த துணிவு நம்ம எத்தனை பேருக்கு இருக்குங்கிறது தான் இதனுடைய கேள்வியாக நான் பாக்குறேன். இல்ல அதான் நீங்க சொன்னீங்க இல்லையா, அதாவது ஒரு 30 ஆண்டு காலம் செலவழித்து விட்டேன், இல்ல அது தனி நபராக ஒரு தனிநபருடைய கேரியராக பார்த்தால் நீங்க சொல்ற பிரச்சனை எனக்கு புரியுது. ஆனா இது சமூகத்துடைய அங்கமாக ஒரு மனிதனை பார்க்கும்போது நீங்க சொல்ற அச்சமும் இயல்பானது. அந்த அச்சத்தை உடைப்பதற்கான ஒரு உரையாடலும் தேவைப்படுகிறது. அதை இலக்கியம் செய்யும், தனிநபர்கள் செய்யணும். தொடர்ந்து உயிரோட்டமாக ஒரு அமைப்பை வைத்திருப்பது அந்த அமைப்புக்கும் கூட தேவை. எந்த அமைப்புமே கூட தனி மனிதர்கள் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் கூட தனி மனிதர்கள் சேர்ந்து உருவாகிற ஒரு இடம் தான். சரி, நீங்க எந்த அமைப்புமே காலப்போக்குல நம்ம அந்த கால சூழலை ஒட்டி அன்னைக்கு அந்த நாடோ அந்த அமைப்போ அந்த மக்களோ சந்திக்கிற நெருக்கடிகளை ஒட்டி அதற்கு விடை காண முடியாத எந்த அமைப்புமே நீங்க காலப்போக்கில் நீர்த்து போயிடும். சரி, அந்த மாற்றம் தான் இறுதியானது அப்படின்னு சொல்லி எத்தனையோ மாற்றங்கள் அடுத்த 20 ஆண்டுகள்ல ஒரு நாட்டுல மாறி இருக்குது. கலப்பு பொருளாதாரம், அதுக்கப்புறம் முழுக்க அரசுடைமையாக கூடிய பொருளாதாரம், இப்ப முழுக்க LPG ஏரா அப்படின்னு சொல்லி ஒரே அரசியல் கட்சி ஒரே நாட்டுல ஒரு 60 வருடத்துல 20 வருடங்களாக பிரிச்சு ஆட்சி நடத்துறதையும் நாங்க பாத்துருக்கோம். நீங்க இதுக்கு முன்ன என்ன சொன்னீங்கன்னா அதை சொல்ல நீங்க அதுக்குள்ள சிந்திட்டு போயிட்டீங்க. அதாவது அப்படி ஒரு மாற்றத்திற்கு ஒரு துணிவு வேணும், தைரியம் வேணும்னு சொல்றீங்க. அப்படி நாங்க மாறினா ஏன் நீங்க நேர்காலத்திலேயே ஏன் மாறினீங்கன்னு கேட்கல, ஏன் மாறினீங்கன்னு கேட்கல. ஆனா 91 முன்னிருந்த டாபிக் மாற்றம் வேணும்ங்கிறதே பாசிட்டிவானது இல்ல. யார் சார்ந்த மாற்றம், நீங்க டெலிகம்யூனிகேஷன் ராஜீவ் காந்தி கொண்டு வந்தப்ப கம்ப்யூட்டரைசேஷன் பண்றப்ப ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு வந்திருந்தது. அது காரணம் பயம். நீங்க ஐயோ எல்லாருக்கும் வேலை போயிடும். ஏராளமானவர்களுக்கு இன்னைக்கு சர்வீஸ் செக்டர் தான் இந்தியாவில் இருக்கிற வேலை வாய்ப்பு கொடுக்கிற நிறுவனங்களில் ஜிடிபிலையும் அதிக இடத்த பங்களிப்பு செய்யுது. ஆனா அன்னைக்கு ராஜீவ் காந்தி வேற விஷயங்கள்ல பேசுங்க. நீங்க இன்னைக்கு அணு உலைகளை கொண்டு வருவதில் 1, 2, 3 ஒப்பந்தம் நீங்க போட்டு வந்த பிறகு இன்னைக்கு மோடி அரசாங்கம் அதை தொடர்ந்து திரும்பவும் போய் கையெழுத்து போட்டு வருதுன்னா எவ்வளவு பெரிய இழப்பை இந்தியா தாங்க போகிறது நீங்க பாக்க போறீங்க. அதனால எல்லா விதமான முடிவுகளும் நீங்க ஒவ்வொன்றுக்கும் ஒரு தொடர்ச்சி இருக்கிறது. இந்தியால நாள்தோறும் 400 பேர் சாலை விபத்துல உயிரிழக்கிறார்கள் அப்படின்னு மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்காரி சொல்றாரு. கடந்த ஆண்டுல மட்டும் ஒரு மணி நேரத்துல சராசரியா 57 விபத்துகள் நடந்திருக்குது. நாள்தோறும் 400 பேர் சாலை விபத்துகள் உயிரிழக்கிறாங்க. இது எனக்கு சொல்றதுக்கே கஷ்டமா தான் இருக்குது. ஆனா இதுதான் எங்க கையில இருக்கக்கூடிய விபரங்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு. சரி, அதை பத்தி போக வேண்டாம்னு நினைக்கிறேன். காங்கிரஸ் கட்சி முக்கியமான சாலைகள்ல மேம்பாலங்கள், சுரங்கப்பாதைகள் எல்லாத்தையும் போடாம விட்டுடுச்சு, அதுதான் காரணம்னு சொல்லி ஒரு பிளேம் கேமும் இருக்கு. இல்ல, நிதின் கட்காரி பாம்பேல இருந்து நடந்தே தான் டெல்லிக்கு டெய்லியும் போயிட்டு இருக்காரு. எந்த விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்படி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த கடைசியில ஏதாவது நம்புற மாதிரி ஒண்ணு சொல்லணும். சப்ஜெக்ட விட்டுட்டு இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள போயிடக்கூடாதுன்னு தான் அது போக வேண்டாம்னு நினைக்கிறேன்னு சொன்னேன்னா, இந்த சாலை விபத்துகளுக்கு என்ன காரணம்? நீங்க அரசியல் எல்லாம் தாண்டி பிஜேபி காங்கிரஸ் இந்த அரசியல் எல்லாம் தாண்டி இது ரொம்ப வருத்தத்துக்குரியது. அவர் சொல்லிருக்கிற ஏஜ் குரூப் பாருங்க, 18 வயசுல இருந்து 34 வயதுள்ள இளைஞர்கள் இந்த அதிகமா சாலை விபத்துல மரணம் அடைகிறாங்கிற ஒரு தகவலையும் அவர் சொல்லியிருக்காரு. இப்ப நீங்க அரசாங்கங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க சாலைகள், தரமான சாலைகள் எவ்வளவு போட்டாலும் இன்னும் போடலாம், இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாங்கிற இஷ்யூ எப்பவுமே இருக்குது. அதை அரசியல் கட்சிகள் சீரியஸா அணுகணும். பட் அதை தாண்டி இந்த இளைஞர்களுடைய மரணம்ங்கிறது இப்ப நீங்க தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ரிலேட்டிவா பெட்டர் ரோட்ஸ் இருக்கு. நீங்க கேரளால பாத்தீங்கன்னா ரிலேட்டிவா பெட்டர் ரோட்ஸ் இருக்கு, கர்நாடகாவில ரிலேட்டிவா பெட்டர் ரோட்ஸ் இருக்கு, காஷ்மீர்ல இருக்குது. சோ இந்த மாதிரி இடங்கள்ல கூட விபத்து அதிகமா நடக்குது. நீங்க அப்ப அதுக்கு அந்த சாலைகளையும் தாண்டிய காரணங்களும் இருக்குது. ஓவர் ஸ்பீடு, நீங்க ஒரு முறைப்படுத்தாத வாழ்க்கை, நீங்க ஒரு பிளான் இல்லாம இப்ப நீங்க காலையில ஒரு 8:30 மணிக்கே கிளம்பி கூட போலாம். ஆனா நம்ம ஒரு லேட்டா தூங்கி லேட்டா எந்திரிச்சு அவசரமா கிளம்பி 8:30 மணிக்கே கிளம்பி ஒரு 6 அமர போக வேண்டிய இடத்துக்கு ஒரு 9:15 கிளம்பி 1.5 மணி நேரத்துல கடக்க வேண்டிய டிராவல ஒரு 3/4 மணி நேரத்துல கடக்க நம்ம முயற்சி பண்றது. அப்புறம் ஸ்ட்ரெஸ், ஒரு வாழ்க்கை முறையிலயும் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கு. நம்ம வண்டி ஓட்டுறப்ப கவனம் அதுல மட்டும்தான் இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம நல்லா வண்டி ஓட்டிட்டு போனா கூட வேற யாராவது விதிமுறைகளை மீறி
மீறியோ இல்ல ஓவர் ஸ்பீட்லயோ வந்துட்டாங்கன்னா நம்ம பாதிக்கப்படுற ஆபத்துகளும் அதுல இருக்கு. சோ இந்த மாதிரி விஷயங்கள், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான வாழ்க்கை முறை இதுவும் இருக்கு. அப்புறம் நீங்க ஓவர் ஸ்பீட்லாம் வந்து வெளிநாடுகள்ல வந்து நீங்க ஓவர் ஸ்பீட்லாம் அப்படி போயிட முடியாது. நீங்க வந்து ஒரு பிரதம மந்திரி வண்டியா இருந்தா கூட நீங்க ஓவர் ஸ்பீட்லாம் போனா சார்ஜ் பண்ணிடுவாங்க. இங்க வந்து அதுக்கான ஒரு காவல்துறை நடவடிக்கைகளையும் சிக்கல் இருக்கு. நீங்க ஒரு ஓவர் ஸ்பீட் போனா அவங்கள மேனேஜ் பண்ணிட்டு போக முடியும் அப்படிங்கிற ஒரு விதம். எளிதா வந்து சாலை விதிமுறைகள்லாம் நமக்கு ஒரு மேட்டரே கிடையாது. இந்த மாதிரி ஒரு சூழலும் இருக்கு. சிந்தன் இல்ல, அதாவது இவன் நல்ல ரோடுக நிறைய விபத்துகள் அட்ராக்ட் பண்ணுது. இல்ல, அதாவது அதான் நல்ல ரோடுகள் இருந்தால் வேகமா போறோம் அப்படிங்கறதெல்லாம் வந்து தனி மனிதர் சார்ந்த மட்டும் இந்த பிரச்சனையை பார்க்க முடியாது. ஒரு சமுதாயத்தை கட்டமைக்கும் போது இன்னைக்கு வந்து நீங்க போக்குவரத்தை பெரும்பாலும் இருசக்கர வாகனம் சார்ந்ததாக, ஒரு குறுகிய சாலைகள் அதிகமாக இருக்கிறதுனால மிக எளிதாக செல்வதற்கான வழியாக மக்களே பழக்கப்படுற சூழல் நோக்கி நம்ம போறோம். பொது போக்குவரத்தை கட்டமைப்பதை பற்றி இன்றைக்கு அரசும் பொது முதலீடுகள் அதுல வருவதும் குறைந்து கொண்டே இருக்கிறது. அதனுடைய விளைவாக தான் நம்ம சாலை விபத்தை பார்க்கணும். நீங்க குறுகிய காலத்தில் நான் போய் சேரணும், அதுக்கு நான் பொது போக்குவரத்தை நம்ப முடியாது. ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு கடைசி நேரத்துல நான் ஒரு முடிவு எடுக்க வேண்டி இருக்கும், அலுவல் சார்ந்து இருக்கும், என்ன வேணா காரணமா இருக்கலாம். ஆனா அந்த இடத்துக்கு நான் போய் சேரணும், அதுக்கு நான் செய்ய வேண்டிய செலவு என்பது இன்றைக்கு கூடிக்கொண்டே வருது. அப்போ பொது போக்குவரத்தை மையப்படுத்திய வளர்ச்சியை பற்றி பேசாம இன்னும் நீங்க எவ்வளவு சாலையை நம்ம போட்டாலும் சாமானிய மனிதர்கள் அவர்களுடைய தேவையை ஒட்டி எந்த வேலையை சூஸ் பண்றாங்கிறத வந்து நம்ம தீர்மானிக்க முடியாது. அப்ப அது முதல் கேள்வி. ரெண்டாவது, தனிநபர்களுடைய வேகம் அல்லது தனிநபர்களுடைய பாதுகாப்பின்மையை எது அடிப்படையாக இருந்து இயக்குகிறது? நீங்க வாழ்வியலை கட்டமைக்கிறதுங்கிறது ஒரு லாங் டேர்ம் கோல். ஒரு சாதாரணமாக இன்னைக்கு எப்படி வந்து அன்றாட வாழ்க்கை பாட்டுக்கே ஒரு மிகப்பெரிய அளவுக்கு உழைப்பை ஒரு மன அழுத்தத்தோடு செலுத்த வேண்டிய சூழல்ல நம்ம இருக்கோம். வேலை பாதுகாப்பு என்பதோ அல்லது ஒரு லஞ்ச் டைமுக்கு ஒரு மணி நேரம் ஒரு கம்ஃபர்டபுள் டைம் கொடுக்கறதுங்கிறதோ, காலையில இந்த நேரத்துல வேலை தொடங்கி இந்த நேரத்துல முடியும் என்று ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நம்முடைய வேலையை அடக்கிக் கொள்வதோ இன்னைக்கு முடியல. இப்படி நீங்க ஒட்டுமொத்த பணி கலாச்சாரம் மாறி இருக்கிறது, வாழ்க்கை சூழல் மாறி இருக்கிறது. இதையெல்லாம் சரி செய்ய வேண்டிய அரசு சாலைகளை போட்டால் மட்டும் விபத்தை குறைத்து விடலாம், சாலை போக்குவரத்துக்கு ஒரு வாரம், பாதுகாப்புக்கு ஒரு வாரம் கடைபிடித்தால் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி விடலாம் என்று நினைத்து கொண்டிருப்பதுதான் யதார்த்தத்துக்கும் அரசு செயல்பட வேண்டிய தேவைக்கும் இருக்கிற கேப்பா பாக்குறேன். அந்த கேப் வந்து சாமானிய மக்களுடைய வாழ்க்கையிலையும் மரணங்களாக பிரதிபலிக்கிறது. சிந்தன் சொல்ற அந்த பொது போக்குவரத்துங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானது. நான் டெல்லியில இருந்தப்ப அதை பார்த்திருக்கேன். மெட்ரோக்கு முன்ன டெல்லி வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, மெட்ரோக்கு பின்ன டெல்லி வாழ்க்கை எப்படி இருந்துச்சு. இப்ப மெட்ரோ வந்து ரொம்ப பாதுகாப்பாகவும் ஸ்பீடாகவும் ஒரு சௌகரியமாகவும் ஒரு மக்களால போகக்கூடிய கட்டணத்திலையும் போறது இருக்கிறதுனால நிறைய கார் வச்சிருக்கிறவங்க, டூ வீலர் வச்சிருக்கிறவங்க எல்லாம் கொண்டு வந்து அதை பார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீண்ட தூர பயணங்களை வந்து மெட்ரோல போறதை பார்க்க முடியுது. ரெண்டாவது, பொது போக்குவரத்துங்கிறது வந்து நீங்க ஓரளவுக்கு இருக்கு. பட் ஆனா வந்து நீங்க நகர்ப்புறங்கள்ல பொது போக்குவரத்து ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. நீங்க ஒரு குறைந்தபட்ச தூரங்களை கடக்கிறதுலயோ இல்ல இதே மாதிரி தென்னிந்திய மாநிலங்களை விட வட இந்திய மாநிலங்கள்ல பொது போக்குவரத்து இல்ல. நான் உத்தரப்பிரதேசல போறப்ப 14 நாள் நான் பஸ்ஸே பார்க்கல. என்ன பஸ்ஸே இல்லையா அப்படின்னு நினைக்கிறப்ப பார்த்தா பஸ் இல்ல அந்த ஏரியால. நீங்க இந்த மாதிரி பொது போக்குவரத்தே இல்லாத மாநிலங்களும் இன்னைக்கு இருக்கு. ரெண்டாவது அவர் சொல்ற மாதிரி இப்ப தொழிலாளர் நல சட்டங்கள் இதுல வரும். நீங்க வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை மேற்கொள்றவங்க, ரொம்ப இயல்பான வாழ்க்கையை மேற்கொள்ள முடியாத ஒரு சூழல், அரசாங்களுடைய மௌனம் அதுல இருக்கு. இப்ப நீங்க ரொம்ப காலம் கழிச்சு ஒரு கோர்ட் கேஸ் போட்டு ஐடி நீண்ட கால நீதிமன்ற வழக்குக்கு பின்னாடி இன்னைக்கு தமிழகத்துல ஐடி ஊழியர்கள் வந்து சங்கம் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு வியூ வந்திருக்கு. நமக்கு தெரிஞ்சு வந்து ஐடி வந்து நிறைய சம்பளங்கள் தான் நம்ம கண்ணை கவர்றதே ஒழிய அங்க இருக்கிற அழுத்தத்தை நம்ம பாக்குறது இல்ல. ரீதியாக இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் வந்து அதுல இருந்து எந்த நிறுவனத்திற்கும் அரசு இது வரைக்கும் விதிவிலக்கே கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது நீண்ட நெடிய நீதிமன்ற போராட்டங்களுக்கு பிறகு அச்சீவ் பண்ண மாதிரி அதை சொல்ல முடியுமாங்கிறது தெரியல. உள்ளாட்சி தேர்தலையும் தேமுதிக மக்கள் நல கூட்டணியோடு இணைந்து செயல்படும் அப்படிங்கிறத குறிப்பால் உணர்த்தி இருக்கிறார் பிரேமலதா அப்படின்னு இன்று ஒரு ஆங்கில நாளிதழில் செய்தி போட்டிருக்கிறாங்க. நேரடியாக சொல்லல, ஆனா குறிப்பால் உணர்த்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. சிந்தன், என்ன நடக்குது? அது அப்படித்தானா? இல்ல, பொதுவாக வந்து மக்கள் நல கூட்டணியும் சரி, அதுக்கு பிறகு தேமுதிக தமாகவோடு தொகுதி உடன்பாடும் சரி, தமிழக மக்களுக்கு இப்படியான ஒரு அரசியல் மாற்றை முன்வைக்க வேண்டிய தேவை இருக்குங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு. அதுக்காக கூடுமான வரை வலு சேர்ப்பதுங்கிறது வந்து தேவை. அந்த அடிப்படையில தேர்தலை சந்திச்சோம். ஆனால் தேர்தலுக்கு முன்பிருந்தே இது ஒரு தேர்தல் சார்ந்த அணியாக இருக்கக்கூடாது என்கிற குரல் எங்களுடைய ஆதரவு தளத்திலும் இருந்தது, பொதுவாகவும் இருந்தது.
அப்ப இது தேர்தலை கடந்து மக்கள் நலனை உண்மையிலேயே மக்கள் நலன் தான் அடிப்படை என்று சொன்னால் இன்னும் கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கிறது என்கிற தேவை என்பது எங்களுக்குள்ள நாங்க அதை ஒவ்வொரு தலைவர்களும் அதை வலியுறுத்தி சொல்லிக்கிட்டே இருந்தோம். ஆனாலும் கூட தனிப்பட்ட ஒவ்வொரு கட்சிக்கும் முடிவெடுக்கிற உரிமை இருக்கிறது. இன்றைக்கு தேமுதிக இப்படியாக ஒரு திருமண விழாவில் அவங்க பேசி இருக்கிறதுங்கிறது உண்மையிலேயே ஒரு பாசிட்டிவான தமிழக மக்களுக்கு ஒரு மாற்றம் தர வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு கடினமான பாதை. அந்த கடினமான பாதையில் பயணிப்பதுதான் ஒரு சரியான தேர்வாக இருக்க மாதிரி. ஆமா, அந்த வார்த்தை அவங்க பயன்படுத்திருக்காங்க. முட்கள் நிறைந்த பாதை. ஆமா, மலர் பாதை அல்ல. ஏன்னா நீங்க இன்றைக்கு அரசியல் சீரழிந்து இருக்கிறது, அரசியல் கலாச்சாரம் சீரழிந்து இருக்கிறதுங்க சேர்த்து பார்க்கும்போது மக்கள் இயக்கங்களை கட்டமைத்து அரசியல் செய்ய வேண்டும்ங்கிற தேவையே பிரதான கட்சிகளுக்கு இல்ல. அப்ப பிரதான கட்சிகளுக்கு மாற்றாக முன்னிறுத்துவோரும் அதே பாதையில போக முடியாது. அப்ப இதே மக்களிடம் பணியாற்றி இந்த மக்களுடைய தேவைகளை உணர்ந்து அதன் மீது கோரிக்கைகளை எழுப்பி ஒரு மாற்று அரசியலை கட்டமைக்க வேண்டிய தேவை இருப்பதை தனித்தனியாக கட்சிகள் உணர்ந்திருக்கிறது. இவங்க சொல்லியிருக்கிற இந்த பாதையை தேர்ந்தெடுப்போம், நாங்கள் ஏற்கனவே எடுத்த பாதையில் உறுதியாக இருப்போம் என்றவர்கள் சொன்னால் அது தேமுதிகவிற்கும் நல்லது, தமிழக மக்களுடைய அரசியலுக்கும் நல்லது. இது தேவையான ஒன்று தான் பார்க்கணும். நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, சிந்தன் சொல்றதுல மாற்று அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நான் ஏத்துக்கிறேன். பட் அவர் சொல்றது மக்கள் நல கூட்டணி தேமுதிக தமாகங்கிறது அதுவே ஒரு அதுல சிக்கலே அதுதான். நீங்க அது மக்கள் நல கூட்டணியே அல்ல. சிக்கல் தமாகா இருக்கிறது உங்களுக்கு சிக்கல். தமாகா இருக்குன்னு சொல்ல, அது மொத்தமா மக்கள் நல கூட்டணியே அல்ல. தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமாகா, அதுவே சிக்கல் தான் ஆரம்பத்துல. நீங்க அது மக்களுக்காக தான் நாங்க எல்லாருமே இருக்கிற மக்கள் நல கூட்டணி மக்களுக்காக இருந்திருக்கலாம், நான் அதை மறுக்கலாம். அவங்க ஒரு மாற்று அரசியல உண்மையிலேயே முன் வச்சிருக்கலாம். அவங்க ஒரு அந்த டஸ்ல ஒரு 7-8 மாசங்களுக்கு முன் இருந்தே எடுத்துட்டு போனாங்க, ஒரு ரிஸ்க் எடுத்தாங்க. அவர் சொல்ற மாதிரி மாற்று அரசியல்ங்கிறது தமிழகத்தில் மட்டுமில்ல எங்கேயுமே அது ஒரு ஈஸியான பாத் கிடையாது. அதுக்காக அதில் நம்ம நடக்காம இருக்க முடியாது. ஆனா தேமுதிகவும் தமாகவும் 2 பிரதான எதிர்கட்சிகள், இது பிரதான தமிழகத்தின் 2 பிரதான கட்சிகளோட கடைசி நிமிஷம் வரை பேச்சுவார்த்தை நடத்தினாங்கிறத மறுக்க முடியாது. அந்த இடத்துலதான் மக்கள் நல கூட்டணியோட, இது என்னோட தனிப்பட்ட வியூ, மக்கள் நல கூட்டணி அடி வாங்குச்சுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க தேர்தல் முடிஞ்ச அப்புறம் அது மீடியாக்கள் ஸ்பெகுலேஷனா கூட இருக்கலாம், தேமுதிக பிரிஞ்சு போயிடுவாங்க, இது உங்களுக்கு ஏதாவது வேலை வேணும்ல, இப்பதான் எலெக்ஷன் முடிஞ்சிருக்குது, அதனால நீங்க எதையாவது சொல்லிக்கிட்டு இருக்கிறது கூட இந்த மாதிரியான. இப்ப ஒரு மக்கள் நல கூட்டணி அது தேர்தல் முடிஞ்சிருக்குது, இப்பதான் 1 மாசம் ஆயிருக்குது, 1 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள தேமுதிக இருக்குமா இருக்காதா, அங்க போயிருவாங்க இங்க போயிருவாங்க. அந்த தேர்தலே இன்னும் 2 தொகுதிகளுக்கான தேர்தல் இன்னும் முடிவு. அந்த துயரத்தை ஏன் வேற நீங்க ஞாபகப்படுத்துறீங்க? உங்களுடைய தொகுதி உட்பட. அந்த மாதிரி ஒரு சூழல் உண்மையிலேயே நான் சொல்றது மக்கள் நல கூட்டணி உண்மையிலேயே ஒரு மாற்றுப்பாதையை நோக்கி போகுது அப்படின்னா அதற்கான தகுந்த பார்ட்னரா இவங்க 2 பேர் இருக்கிறாங்களாங்கிறது உறுதிப்படுத்திக்க வேண்டியது அவங்களோட வேலை. இப்ப இந்த மாதிரி பிரேமலதா சொல்றாங்க ஒரு விஷயம், அது அவ்வளவு எழுதி கிடையாது அரசியல். நீங்க சினிமாவில கேப்டன் முதல்ல வில்லன் நடிப்பாரு, அதுக்கப்புறம் கடைசியில ஹீரோ வில்லன் நடிப்பாருங்கிற மாதிரி எல்லாம் அரசியல நம்ம பார்க்க முடியாது. நீங்க அரசியல்ங்கிறது சிந்தன் சொல்ற மாதிரி ஒரு மக்களோட தொடர்ந்து பணியாற்றி ஒரு நீண்ட காலமா ஒரு மக்கள் ஒரு நம்பிக்கையை பெற்றிருக்கிற 2 பிரதான கட்சிகளை நீங்க அவங்களுக்கு எதிராக ஒரு அரசியலை முன்னெடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு நீண்ட காலம் மிகுந்த ஜெனியூனான ஒரு நோக்கத்தோட நம்ம பண்ண வேண்டிய விஷயம். 10 வருஷம் ஆகலாம், 15 வருஷம் ஆகலாம், 20 வருஷம் ஆகலாம், எவ்வளவு வருஷம் வேணாலும் ஆகலாம். பட் அந்த கமிட்மெண்டோட அதை அணுகணுமே தவிர ஒரு கரிஸ்மாட்டிக் அப்ரோச்ல மாற்று அணியை நம்ம அணுக முடியாது. நீங்க அது சினிமால சாத்தியம், நடைமுறையில சாத்தியம் இல்ல, அரசியல சாத்தியம் இல்லைன்னு சொல்றீங்க. எம்ஜிஆர் ஃபார்முலா தான் அதற்கான அடிப்படை. 3 முறை எதிரிகளிடமிருந்து அடி வாங்குவாரு. 3வது முறை அடி வாங்கினதுக்கு அப்புறம் உதட்டிலேயோ எங்கேயோ வர ரத்தத்தை தொடச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி அடிப்பாரு. நீங்க அதை தமிழ்நாட்டுல அப்படியே நீங்க திமுகவுக்கு பொறுத்துங்க. 52, 57, 62 3 தேர்தல்கள் அடி வாங்கினாங்க. முதல் தேர்தலில் பங்கேற்கலனாலும் அடி வாங்கினாங்க. 3வது தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் 4வது தேர்தல் 67 ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. நான் என்ன சொல்றேன்னா அதான் நான் ஒரு டைம் ஆகும் சொல்றேன். நீங்க 2 விஷயம், திமுகவோட வெற்றிக்கு பின்னாடி தீகா மூவ்மெண்டோட ஒரு நீண்ட காலம் இருந்திருக்கு. அதே மாதிரி எம்ஜிஆரோட வெற்றிக்கு பின்னாடி திமுக இருந்த ஒரு பகுதி அமைப்பை எம்ஜிஆர் எடுத்துட்டு போயிருக்காரு. சோ இது 2க்குமே திராவிட கழகத்தோட தொடர்ச்சி, அதனோட உழைப்பு, அதுல இருந்தவங்களுடைய சித்தாந்தங்கள், இந்த மாதிரி நிறைய அரசியல் ஒரு நீரோட்டம் இருக்குங்க. நீங்க அதை தேமுதிகவுடைய ஒரு தனிப்பட்ட கட்சியுடைய உருவாக்கத்திலையும் அதற்கப்புறம் அவங்களுடைய செயல்பாடுகள், நீங்க எதிர்கட்சியா இருந்திருக்காங்க போன டைம் 5 வருஷம், அப்ப அதனுடைய செயல்பாடுகள், அவங்களுடைய நோக்கங்கள், அவங்களுடைய சித்தாந்தங்கள், அவங்க எவ்வளவு தூரம் மக்களுக்கு கமிட்மெண்டா இருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. நான் ஏன் திமுகவுடைய எம்ஜிஆருடைய வளர்ச்சி இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றி இதையும் தேமுதிகவுடைய வெற்றியும் பொருத்தி பாக்குறதுங்கிறது சரியா இருக்காதுன்னு சொல்றேன்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய லாங் இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள் இருந்திருக்கு. எம்ஜிஆர் அந்த ஸ்ட்ரகிளோட ஒரு பகுதியை தான் எடுத்துட்டு போறாரு. இது அப்படி கிடையாது. அரசியலாக காங்கிரஸ்ங்கிறது ஒரு தனி கட்சி. ஆனா
ஒரு மாற்று அரசியலை கட்டமைப்பதற்கான தேவை காங்கிரஸுக்கும் கூட இருக்கு. ஆனா இன்றைக்கு இருக்கிற ஒரு அரசியல் சிக்கல்ல அவங்க சிக்கி இருக்கிற ஒரு நிலைப்பாடின் காரணமாக அவங்களால அந்த மாதிரி ஒரு மாற்று அரசியலை செய்வதற்கான ஒரு லேப் டெஸ்ட் கூட செய்ய முடியாத சூழல்ல இருக்காங்க. சோ நான் வந்து ஜோதிமணி அவர்களை விமர்சிக்கிறதுக்கு நான் விரும்பல. அப்பாற்பட்டவர்கள் கிடையாது. ஜோதிமணி அவர்களை தனிப்பட்ட முறையில உங்களுடைய கருத்துக்களை விமர்சிக்கலன்னு சொன்னேன். ஆனா நீங்க காங்கிரசுக்குள்ள எப்படிப்பட்ட போராட்டங்களை நடத்த வேண்டி இருக்கு, எப்படிப்பட்ட போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கீங்கிறதையும் வெளியில இருந்து பார்க்க வேண்டி இருக்கு. கூட்டணி சார்ந்து என்னென்ன சமரசங்கள் செய்ய வேண்டி இருக்குங்கிறதையும். அவ்வளவு பெரிய சமரசங்களை செய்ய வேண்டிய தேவையில இடதுசாரிகளோ மக்கள் நல கூட்டணியோ இல்ல. ஒரு அன்டெஸ்டட் கிரவுண்ட்ல ஒரு மாற்று அணியை கட்டமைத்து ஒரு பணம் புழங்கிய ஒரு மிகப்பெரிய தேர்தல் முறைக்குள்ள இந்த ஒரு போராட்டத்தை நடத்தினோம். ஆனால் இந்த ஒரே அட்டம்ப்ட்ல மக்கள் நிராகரித்து விட்டார்கள் என்று முடங்கி கிடப்பதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஒரு முழக்கத்தை முன்னெடுத்து இருக்கிறோம். அது ஒரு சாதி வெறி சக்தியோ மதவெறி சக்தியோ அந்த கேப்ப ஒரு வேக்கமை ஃபில் பண்றதுக்கு முன்னால அந்த இடத்துல வந்து நாம் அந்த பணியை எடுத்திருக்கிறோம். ஒரு சமூக கடமையாக தமிழக அரசியலின் இன்றைய தேவையாக ஊழல் புறையோடு இருக்கிற அரசியல் கலாச்சாரத்துக்கு ஒரு மாற்றாக நாம் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டி இருக்கிறதுங்கிறத உணர்ந்திருக்கிறோம். அதற்கான உரையாடல் நடக்குது. அந்த உரையாடலை வரவேற்கிறோம். தேமுதிகவிலிருந்து அப்படி ஒரு குரல் வந்தால் அது கண்டிப்பாக வரவேற்க வேண்டிய குரல் வரவேற்கும். ஒரு சினிமா பண்பாட்டுல வந்த நபராக விஜயகாந்தை மட்டும் பார்த்தா அந்த அடிப்படையில மட்டும் பார்த்தா இந்த தோல்வி வந்து அவருக்கு மிகப்பெரிய தோல்வி அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். அப்போ ஊடகங்கள்ல அவங்க சொன்ன மாதிரி ஊடகங்கள் சித்தரிக்கிற ஒரு பிக்சர் வந்து மக்கள் நல கூட்டணியில அவர் இணைந்ததுனாலதான் அவருக்கு இந்த தோல்வி அப்படின்னு சொல்லி ஒரு பிக்சரை கொடுத்து அப்படின்னு ஒரு பிம்பத்தை கொடுத்து அதிலிருந்து விரைவில் வெளியேற போகிறார் அப்படின்னு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு இருந்தது. அது மக்கள் தேமுதிக இருந்து கசிந்த தகவல்களை ஊடகங்கள் வெளியிட்டனவா இல்ல ஊடகங்களே அப்படி ஒரு கருத்தை விதைக்கின்றனவா அப்படிங்கிறது விவாதத்துக்குரிய விஷயம். அது உறுதியாக யாராலையும் சொல்ல முடியாது. ஆனா தேமுதிக இந்த திருமண விழால பேசியது வந்து நீங்க சொல்ற மாதிரி உங்களுடைய உரையாடலை ஏற்றுக்கொண்டு பேசுற மாதிரி ரொம்ப தெளிவாக இருக்கு. பீனிக்ஸ் போல நாங்கள் எழுந்து வருவோம் அப்படின்னு சொல்லி விஜயகாந்தும் அங்க பேசுறாரு. பிரேமலதாவும் மக்களுடைய நலனுக்காகத்தான் மக்கள் நல கூட்டணியோட இணைந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. அது இல்ல அவங்க மனதார அர்த்தம் முதல்ல சொல்றேன். அது மக்கள் நல கூட்டணியும் மொத்தமா இருந்திருக்கணும். நீங்க அதுக்குள்ள ஒரு தனித்தனி ஐடென்டிட்டி இருக்குது. சோ அந்த இடத்துல வந்து ஒரு கால நிர்பந்தம் மக்கள் நல கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுடைய நிலைப்பாட்டை நான் சந்தேகிக்கல. அவங்க அதுக்கான கமிட்மெண்டோட இருந்தாங்க, இன்னும் இருப்பாங்கன்னு தான் நான் நம்புறேன். ஆனா உங்களுக்கு தேமுதிகவும் தமாகவும் அந்த மக்கள் நல கூட்டணியோட தான் வந்து அந்த மக்கள் நல கூட்டணிங்கிற பேர்ல தான் தேர்தலை சந்திச்சிருக்க முடியும் irrespective of result. அந்த ஒரு தனி ஐடென்டிட்டி அவங்க மெயின்டைன் பண்றாங்க அப்படிங்கறது எந்த நேரம் அதுல இருந்து அவங்க விலகி போகக்கூடிய ஒரு வாய்ப்பையும் திறந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை எழுப்புதுன்னு நான் சொல்றேன். கடைசி நேரத்துல சில அரேஞ்ச்மெண்ட் செய்யும்போது நாங்க மக்கள் நல கூட்டணியோட இணைச்சிருந்தாதான் அது மக்களை ஏமாத்துறதா இருந்திருக்கும். அது வந்து ஒரு தொகுதி உடன்பாடு என்றுதான் நாங்கள் அறிவித்தோம். அதற்கான அந்த அது அந்த அடையாளங்களை ஒரு கட்சி இப்ப 6 கட்சிகள் சேர்ந்தானீங்கன்னா 6 கட்சிகளுக்கான அடையாளம் இருந்தே தீரும். அது நம்ம பாத்துருக்கோம். தேசிய ஜனநாயக முன்னணி, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி, இந்த மாதிரி பல கூட்டணிகளை வந்து இந்தியா பாத்துருக்குது. பட் எந்த கூட்டணியுமே வந்து அது ஒரு கூட்டணி பேர்ல தான் வந்து அதை சந்திச்சிருக்குதே ஒழிய அது பிஜேபி பண்ண கூட்டணியா இருந்தாலும் காங்கிரஸ் பண்ண கூட்டணியா இருந்தாலும் இல்ல தமிழகத்தில் இருக்கிற மற்ற கட்சிகள் செய்த கூட்டணியா இருந்தாலும் நீங்க இது வந்து ஒரு வித்தியாசமா இருக்குதுன்னு நான் சொல்றேன். 1996 காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிரிந்து போன தமிழ் மாநில காங்கிரஸ் 2001 அதிமுகவோட காங்கிரசும் தமிழ் மாநில காங்கிரசும் சேர்ந்து கூட்டணி அமைக்கும் போது நீங்க 2 கட்சியையும் மெர்ஜ் பண்ணிட்டு என் கட்சியில வந்து மெர்ஜ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அதிமுகவோட கூட்டணிக்கு போவோம்னு நீங்க சொல்லல. நீங்க தனித்தனி அமைப்புகளா தான் பண்ணீங்க. அதற்கு பிறகுதான் வந்து வித்தியாசம். அது வந்து ஒரு தேர்தல் உடன்பாடு, ஒரு மாற்று அரசியலை முன்வைக்கிறோம் அப்படிங்கிற அதுக்கு வந்து நீங்க நிறைய நம்பிக்கைகளை பெற வேண்டி இருக்கு. ஒரு மாற்று அரசியலை முன்வைக்கிறோம் அப்படிங்கறதே வந்து நீங்க ஒரு ஆரம்பத்திலிருந்து சின்ன சொல்ற மாதிரி அது ஒரு நீண்ட நெடிய பாதை. மக்களை சேர்த்து நீங்க அதுல அழைச்சிட்டு போக வேண்டி இருக்குது. எந்த மாற்றமே சொல்ற தமிழகத்தின் அரசியல் மாற்றம் பொதுவா எந்த மாற்றம் நீங்க யாருக்காக அது வரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள சேர்த்து தான் நம்ம கூட்டிட்டு போக முடியும். அவங்களை விலக்கி வச்சுட்டு நம்ம வந்து ஒரு ஃபெசிலிட்டேட்டர் ரோல் பிளே பண்ணோம்னா அதை ஜனங்க ஏத்துக்க மாட்டாங்க. சோ இந்த சிக்கல் வந்து மாற்று நீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை ஒரு பெரிய சேஞ்ச் முன்வைக்கிறப்ப அதற்கான நியாயங்கள் அதுல இருக்காங்கிறதுல எனக்கு சந்தேகம் இருக்குங்க. அது மக்களுக்கும் இருந்திருக்குங்கிறதா தேர்தல் ரிசல்ட் சொல்லுது. குறிப்பா ஒரு போராட்டத்துக்கு பிறகு அதனுடைய அனுபவங்களை பரிசீலித்து அதுக்கு அடுத்த கட்டத்தை வந்து இன்னும் செழுமைப்படுத்திக்கிறதுங்கிறது தேவை இருக்கு. 6 கட்சிகளுடைய தலைவர்களும் அமர்ந்து பேசுவாங்க. ஏற்கனவே முதல் முறை சந்தித்த போது ஒரு அறிக்கை விட்டோம்.
அதுல வந்து மக்கள் நலன் சார்ந்த இயக்கங்கள்ல இணைந்தே செயல்படுவோம். ஆனா அதே சமயம் உள்ளாட்சி தேர்தல் சம்பந்தமான முடிவுகள்ல ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு அனுபவம் இருக்கு. ஏற்கனவே உள்ளாட்சி தேர்தலை எப்படி சந்தித்து இருக்கிறோம், அப்படி சந்திக்கும் போது நீங்க வார்டு அளவுலையும் ஊராட்சி அளவுலையும் என்ன மாதிரியான நிலைப்பாடுகள் எடுக்க வேண்டியிருந்தது, மாநகராட்சிகள்ல சில இடங்கள்ல கூட்டணி எப்படி சாத்தியமாச்சு, அதை பரிசீலிக்கணும். அது வந்து கட்சிகள் தனித்தனியாக பேசிவிட்டு அமர்வதற்கு காலம் எடுக்கும். ஆனா இதை தாண்டி ஒரு அணி சேர்க்கை, அந்த அணி சேர்க்கை சேருமா சேராதாங்கிற விளையாட்டை தள்ளி வச்சுட்டு இன்றைக்கு இந்த மக்கள் சந்திக்கிற பிரச்சனைகள்ல இந்த கட்சிகளுடைய கருத்து எந்த அளவுக்கு ஒருமித்ததாக இருக்கிறதுங்கிறத நோக்கி பார்த்தோம்னா இந்த கட்சிகள் இன்றைக்கு திமுக அதிமுகவை விமர்சிப்பதில் முன்னணியில இருக்காங்க. அதே மாதிரி அந்த விமர்சனங்கள் என்பது மக்கள் சார்பாக மக்கள் போராட்டங்களை முன்னெடுக்கிற அந்த அடிப்படையோடு சேர்ந்து இயந்து இருப்பதாக இருக்கிறது. இரண்டாவது, இந்த புறையோடு இருக்கிற அரசியல் கலாச்சாரத்தை கேள்வி கேட்பவர்களாக அதற்கான ஒரு மாற்றத்தை கட்டமைக்கிற அன்றாட நடவடிக்கைகளை அந்த மாற்றத்தை காட்டுகிற ஒரு வெளிப்படையான இயக்கங்களாக இந்த 6 இயக்கங்களும் தன்னை அமைத்துக் கொள்வது என்பது மக்கள் நம்பிக்கையை பெறுவதற்கு அடிப்படையானது. அதை நோக்கி போயிட்டு இருக்கோம். இல்ல, நீங்க திமுக அதிமுக விமர்சிக்கிறதுல எல்லாம் ஒற்றுமையாக இருக்காங்கன்னு சொல்றீங்க. காங்கிரஸ் பாஜக விமர்சிக்கிறதுலயும் ஒற்றுமையாக இருக்கிறாங்களா? அதுதான், அது எங்களுடைய நிலைப்பாடு. நீங்க கம்யூனிஸ்டுகளுடைய நிலைப்பாடுங்கிறது வந்து காங்கிரஸ் பாஜக தேசிய அரசியல்ல எதிர்க்க வேண்டிய தேவை அதிகமாக அவசியம் இருக்கு, நாங்க உணர்ந்து இருக்கிறோம். மற்ற கட்சிகளை அதோடு உரையாடுவது, அந்த பாதையை நோக்கி இழுத்து வருவதும் அதற்கான உரையாடல் தொடங்குவதும் எங்களுடைய கடமை. முழுமையாக கம்யூனிஸ்டுகள் வலுவாக இருக்கிறோம்னு வைங்களேன், எங்களுடைய தலைவர்களுக்குள்ள மாற்று கருத்தே இருக்காது. இது 6 கட்சிகளுக்கான நிலைப்பாடு என்பது வெவ்வேறு தளங்கள்ல இருந்து உருவாகுது. ஆனா அதே சமயம் இந்த 6 கட்சிகளும் சேர்ந்து எந்த நலனை முன்னிறுத்தி இயங்க போகிறோம் என்பது முக்கியமானது. அதுலதான் நீங்க சொல்ற சிக்கல் வருது. நீங்க இவங்க சொல்ற திருப்பி ஒரு மாற்று அரசியல் மாற்றத்தை முன்வைக்கிறோம்ங்கறாங்க. நீங்க ஒரு தேர்தல் உடன்பாடுங்கிறது வேற. இப்ப நீங்க எல்லாருக்கும் தெரியும், ஒரு பாராளுமன்றத்துல ஒரு தேசிய கட்சி வந்து ஒரு தேர்தல் உடன்பாடு வச்சுக்கிட்டா அவங்க பல்வேறு கருத்துக்கள் இருப்பாங்க. தேர்தல் முடிஞ்சப்பறம் எந்த கட்சி எங்க வேணாலும் போயிடலாம். அது வந்து ஜனங்களுக்கு புரிதல் இருக்கு. பட் நீங்க ஒரு மாற்ற முன்வைக்கிறப்ப நீங்க அங்க வந்து ஒரே குரல்ல பேசணும். உங்களுடைய சித்தாந்தங்கள்ல வந்து குறைஞ்சபட்சம் ஒரு பொது திட்டமாவது இருக்கணும். இப்ப வந்து நீங்க வந்து தேமுதிக வந்து ஒரு வலதுசாரி அரசியல் வந்து ஆதரிக்கிற ஒரு சூழல்ல இடதுசாரிகள் வந்து அது வந்து மௌனம் காக்கிறதோ, இல்ல தேமுதிகவுக்கு உடன்பாடு இல்லாத ஒரு விஷயங்களை இடதுசாரிகள் சொல்றதப்ப தேமுதிக மௌனம் காக்கிறதோ, நீங்க மாற்றுன்னு முன்வைக்கிற ஒரு விஷயத்தின் மேலான கிரெடிபிலிட்டியை வந்து கெடுக்கும்ங்கிறது தான் என்னுடைய வாதம். தேர்தல் உடன்பாடுக்கும் மாற்றத்திற்கான அரசியலுக்கும் ஏராளமான வேறுபாடுகள் இருக்கு. அதாவது தேர்தல் உடன்பாடு தற்காலிகமானது, மாற்றத்திற்கான அரசியல்ங்கிறது ஒரு நீண்ட பாதையை கடக்க வேண்டியது. பாரதிய நிலம் கையகப்படுத்தும் மசோதா தொடர்பான விஷயங்கள்ல சீதாராம் யெச்சூரி, சோனியா காந்தி, ஐக்கிய ஜனதா தளம் எல்லாரும் சேர்ந்து ஒரு போராட்டத்தை நாடாளுமன்றத்தில் நடத்தினதை பார்க்க முடிஞ்சது. நாடாளுமன்றத்துக்கு வெளியில குடியரசுத் தலைவர் மாளிகையை நோக்கி பேரணி நடத்தினதையும் பார்க்க முடிஞ்சது. அங்கெல்லாம் வராத சிக்கல் தேமுதிகவும் இடதுசாரிகளும் திருமாவளவனும் தமிழ் மாநில காங்கிரசும் திமுக அதிமுக அல்லது அதிமுக ஆட்சிக்கு எதிரான மக்கள் பிரச்சனையை கையில எடுத்து ஆட்சிக்கு எதிராக மக்கள் சார்ந்து ஒரு போராட்டத்தை நடத்தும் போது எப்படி வந்துரும் சொல்றீங்க? நான் அதான் சொல்றேன், தற்காலிகமானது நீண்ட கால திட்டங்கள். இது ரெண்டுக்கான அடுத்த தேர்தல் அந்த கூட்டணி இருக்குமா இல்லையாங்கிறது வேறு விஷயம். இல்ல அப்படி அது வேறு விஷயம். இடைப்பட்ட காலத்துல மக்கள் பிரச்சனைகளுக்கு சேர்ந்து போராடுவதுன்னு ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அதுல என்ன சிக்கல்? சேர்ந்து போராடுறதுல எந்த தப்பும் கிடையாது. இப்போ ஒரு குறிப்பிட்ட விஷயத்திற்கு நாளைக்கு ஆளுங்க எதிர்கட்சியா இருக்கிறப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தோட காங்கிரஸோட சேர்ந்து கூட ஒரு பொது விஷயத்துக்காக இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆளுகிற அரசாங்கத்துக்கு எதிராக போராட முடியும். அது அப்படிதான் நடக்கவும் முடியும் ஒரு ஜனநாயக நாட்டில். அதுதான் சரியான நடைமுறையும் கூட. நம்மளுடைய சொந்த விருப்பு வெறுப்புகளை ஒதுக்கி வச்சுட்டு ஒரு தேசத்தை பாதிக்கிற ஒரு விஷயத்துல ஏன் அன்னைக்கு சோனியா காந்தி போய் எல்லாரையும் கூப்பிட வேண்டிய, காங்கிரஸே கூட அதை நடத்தலாம், இடதுசாரிகளே கூட தனியா நடத்தலாம். அந்த வலிமை எல்லாருக்குமே இருக்கு. ஆனா ஏன் வந்து எல்லாரையும் சேர்த்து நடத்த நில அபகரிக்கிற சட்டம்ங்கிறது ஒட்டுமொத்தமா இந்திய விவசாயிகள் மேல விழக்கூடிய பிஜேபி கொண்டு வந்து ஒரு பெரிய அடி. அதை வந்து தடுத்து நிறுத்தணும். அது வந்து ஒரு பிரச்சனை சார்ந்த கொள்கை. இப்ப நீங்க மேற்கு வங்கத்துல காங்கிரசும் இடதுசாரிகளும் நீங்க வந்து அலையன்ஸ்ல இருந்ததையே நம்ம பார்த்துட்டோம். பட் இஷ்யூ என்னன்னா தற்காலிகமானதா நிரந்தரமானதா? தற்காலிகமானதுக்கு அதுக்கான செயல்பாடுகள் தனி, நிரந்தரமானதுக்கு மக்கள் நம்பிக்கைகளை நீங்கள் பெறணும். இப்படி வந்து நீங்க வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாய்ஸ்ல பேசிக்கிட்டு இருந்தா நீங்களும் வந்து அந்த அணி மாதிரி தான் ஆகிடுறீங்க. நீங்க எந்த இடத்துல மாற்றுறப்ப நீங்க மாற்ற பத்தி எல்லாம் பேச வேண்டாம். மேற்கு வங்கத்துல இருந்த மாதிரி காங்கிரஸையும் இப்ப நீங்க உங்க அணியில சேர்த்துக்கிட்டீங்கன்னா அந்த பிரச்சனை இல்லன்னு காங்கிரஸ் அதற்கான முயற்சியை இப்போதைக்கு எடுக்கும்
ஒரு குறுகிய காலத்துல எடுக்கும். காங்கிரஸ் தான் அதை எடுக்கணும். அப்படி ஒன்னும் எடுக்கிற மாதிரி தெரியலையே. தேசிய அளவுல நீங்க பிஜேபிக்கு எதிரான ஒரு அரசியலை காங்கிரஸ், அது பீகார் ஆகட்டும் இல்ல வெஸ்ட் பெங்கால் ஆகட்டும், தொடர்ந்து அதுக்கான தேசிய அளவிலான விஷயங்களை காங்கிரஸ் தொடர்ந்து இல்ல. நான் வந்து அந்த இடதுசாரிகளுக்கு அந்த கிரெடிட் போகுது. ஏன்னா நீங்க கேரளால ஒரு 2 கட்சிகளும் எதிரெதிரா போறக்கூடிய ஒரு சூழல்ல ஒவ்வொரு மாநிலத்தின் தேவைக்காகவும் ஒவ்வொரு மாநிலத்துல முடிவெடுப்பது என்பதுதான் சரியானதாக இருக்கும். அதே சமயம் தேச நலன் என்கிற அடிப்படையில காங்கிரஸ் பொருளாதார கொள்கையில் எந்த மாற்றமும் வராத போது காங்கிரஸால திமுக அதிமுகவுக்கு மாற்ற எமர்ஜ் ஆகவே முடியாது. நீங்க அரவக்குறிச்சி தொகுதியில பாத்தீங்க, ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் இதே போன்ற அரசியல் போக்கு தான் போக போகுது. மக்கள் சார்ந்து யாரெல்லாம் இந்த கட்சிக்குள்ள பேசிட்டு இருக்காங்களோ மிகப்பெரிய அளவுக்கு சங்கடங்களை சந்திக்க வேண்டி வரும். அந்த போராட்டத்தை நீங்க நடத்துறது ஒரு கற்பனை அளவில் நடத்திக்கிட்டு இருக்கலாமே தவிர மாற்று அரசியலுக்கான குரல் என்பது இவங்க என்னென்ன விமர்சனங்கள் நம்பிக்கைகளோட எழ வேண்டும். ஒரு 6 கட்சியுடைய தலைவர்கள் சேர்ந்து அமர்ந்து பேச முடியுது. ஆனா ஒரே கட்சிக்குள்ள ஒரே குரல்ல உங்களால பேச முடியலங்கிற அந்த நடைமுறை யதார்த்தத்தில் 6 கட்சிகளுடைய நிலைப்பாடுகளையும் பேசுவது ஜனநாயகம் இல்லையா? அதுக்குள்ள ஒரு ஒற்றுமை வருவது என்பது ஒரு முற்போக்கான விஷயம் இல்லையா? ஒரே கட்சியில் 4 விஷயங்களை பேசலாமா? இந்த வாதமே ஒரு புனிதத்தை நோக்கிய ஒரு வாதம். இன்றைக்கு யதார்த்தத்தில் என்ன தேவை இருக்கிறது, அதுல இருந்து என்ன மாற்றத்தை பேச எடுத்துக்கொண்ட விஷயத்துல வந்து தேமுதிக இப்படி ஒரு உறுதியான நிலையை வெளிப்படுத்தி இருப்பதற்கு வேறு காரணம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. அதுக்கு சந்தேகத்தை உருவாக்குற ஒரு செய்தி வந்து இன்றைய இன்னொரு ஆங்கில நாளிதழ்ல இருக்கு. தமிழிசை சிங்ஸ் நியூ டியூன், ஆல் பிரைஸ் ஃபார் ஜெயா அப்படின்னு சொல்றாங்க. பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவை பாராட்டி பேசுது, அவர்களுக்குள்ள ஒரு நெருக்கம் வருது அப்படிங்கிற ஒரு செய்தி ஒரு பக்கம் உண்மையாக இருக்கிற சூழல்ல உண்மையாக இருந்தால் ஆப்ஷன் எதுவும் இல்ல தேமுதிகவுக்கு, அதனால மக்கள் நல கூட்டணியில தொடர்ந்து உள்ளாட்சி தேர்தல் வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கறதுனால அப்படி சொல்றாங்களா? பாஜகவுடைய வார்த்தைகள்லயே அதுக்கான பதில் இருக்கு. we criticize only when we need to. எங்களுக்கு தேவை இருக்கும் போது விமர்சிப்போம். 570 கோடி ரூபாய் பணம் கண்டெய்னர்ல கண்டுபிடிச்சாங்க என்று சொல்லும் போது விமர்சிச்சாங்க. மத்திய அரசு அதை விசாரணை செய்கிற இடத்துல இருக்கு. என்ன செஞ்சுட்டாங்க? அப்ப இவங்களுக்கு இப்ப 50 MP இருக்கிற ஏடிஎம்கேவை பயன்படுத்திக்கிட்டு சில சட்டங்களை நிறைவேற்றுவதற்கு தேவை இருக்கிறது. அந்த தேவையை செய்வதற்கு அதிமுக பயன்படுத்திக்க நினைக்கிறாங்களே தவிர பாஜகவால் அதிமுகவுக்கு எந்த பலனும் கிடையாது. இந்த பாஜகவுடைய பேச்சு முழுக்க அவர்களுடைய தேவை சார்ந்தது, மக்கள் நலன் எந்த அடிப்படையும் இல்லாது. அதனால நம்ம அதை பத்தி பேச வேண்டியது. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்ற உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்க எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.